உடுமலை நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லாம்பள்ளி கிட்ட இந்த 4 ட்ராக் ரோட்டில் நிற்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த 4 ட்ராக் ரோட்டில் நடுவில் கோனோகார்பஸ் அப்படிங்கிற மரத்தை நட்டு வச்சுருக்காங்க. இந்த கோனோகார்பஸ் மரம் இந்திய அரசாங்கத்திலே தடை பண்ணியிருக்கிறாங்க. இந்திய அரசாங்கமும் தெலுங்கானா மாநிலத்திலையும் தடை பண்ணியிருக்கிறாங்க இந்த மரத்தை. இந்த மரம் பூ பூத்துருச்சு. பூ பூத்து இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பூ பூத்து வெடிச்சதுன்னா இதனுடைய மகரந்தம் நம்ம மூக்குக்குள்ளே போச்சு அப்படின்னா நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள், அதுபோக ஹார்ட் சம்பந்தமான இதய நோய்களையும் உருவாக்கும். அதுபோக நிலத்தடி நீரை பல லட்சம் லிட்டரை உறிஞ்சி சாப்பிட்றோம். வறண்ட பூமி ஆக்கிடும் இந்த இடத்த. நம்ம பொள்ளாச்சி நல்லாம்பள்ளியில் இதை நட்டுருக்குறாங்க. இங்கிருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் இந்த செடி நட்டுருக்காங்க. ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டேன். யாருமே இதை கண்டுக்கலை. இப்போ மரம் செடி எல்லாம் பெருசாகி பூ பூத்து வெடித்து சிதற கண்டிஷனுக்கு போயிருக்கு. நீ இதை சுவாசிச்சுட்டு போனாங்கன்னா மக்களுக்கு எல்லா வியாதியும் வரும். இது என்ன, யாருடைய சுயநலத்துக்காக இங்கே மனித வாழ்க்கையை அந்த இதை புத்தகத்தில் படித்தேன். கவிஞர் பா. விஜய் அவர் எழுதின அந்த கவிதை என்னன்னு சொன்னாக்க, ஒரு மனிதன் கடவுள் மனித உருவம் எடுத்து வெவ்வேறு இடங்களுக்கு பூலோகத்தில் போகிறார். ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு, ஒரு பஸ்ஸில் ஏறி பயணம் செய்கிறாரு, ஒரு ஸ்கூல் அட்மிஷனில் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக நிற்கிறாரு. இப்படி இந்த இப்போ வந்திருக்க புதுசாக டிஸ்கோத்தே அது இதுன்னு எல்லா இடங்களுக்கும் போகிறாரு. ஒவ்வொன்றுலேயும் ஒரு கவிதை. அந்த கவிதையில் எனக்கு மிக பிடித்தது என்னன்னு சொன்னாக்க, ஒரு மரண ஊர்வலத்தில் கலந்துக்கிறார். மனிதன் ஜெயிக்காத ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான். ஒரு பிறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் பெற்ற அங்கீகாரத்தை சொல்லும். ஒரு இறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லும். வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது. வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது. இருக்கின்ற பொழுது இல்லாத மரியாதை இல்லாத போது இருக்கிறது. மயானம் வந்தது நல்லா கவனிங்க. நேற்றைய சவத்தை நாளைய சவங்கள் சுமந்து சென்றன. கடவுள் யோசித்தான், இறப்பென்று ஒன்று இல்லாது இருக்குமானால் இந்நேரம் மனிதன் கடவுளையே கொண்டிருப்பான். பாவம், ஆடிய மனிதர்கள் உறங்குவதற்கு செய்த ஆடாத தொட்டில்